ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட்டர் சென்னை. இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் டபுள் கலர் யூஸ் பண்ணி எம்போஸ்டு த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 2 டைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பைப்பிங் த்ரெட்டை க்ளூ வச்சு நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா அதை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் நார்மலாக போடுற மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் நான் காட்டன் த்ரெட் ஷிவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த த்ரெட்டை சுற்றி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 டைப்பில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் டைப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உள்ள சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நாம் 2 கலரில் த்ரெட்டை எடுத்துக்க போகிறோம். சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக 2 லைன்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரியே நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் 2 லைன்ஸ் இந்த மாதிரி பாபினில் சுற்றி எடுத்திருக்கேன். 2 த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே இன்னொரு கலர் த்ரெட்டும் நான் 2 லைன்ஸ் எடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரியே பாபினில் இன்னொரு கலர் சுற்றி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட 2 சேம் கலராக இருந்தால் நீங்கள் 2 த்ரெட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இதையும் நான் ஜாயின் பண்ணி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக 2 கலர் த்ரெட்டையும் 2 லைன்ஸ் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் இந்த இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஒரு ஸ்டிச் போட்டு அதை லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா பேக் சைடு நம்ம கீழே போட்டிருக்க லைனில் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இந்த நம்ம எப்படி த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே போடுற லைன்ஸில் ஸ்டிச்சு போட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். மேலே இந்த சைடில் போடும்போது மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயும் லாக் போடுறோம். இதே நம்ம மேலே உள்ள லைனுக்கு கொண்டுட்டு போகும்போது நம்ம ஸ்டிச்சஸ் டிஃப்ரெண்ட்டாக லாக் ஸ்டிச் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற அந்த குட்டி லைனை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கீழே போடும்போது அந்த லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டுடலாம். லாஸ்ட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம லாஸ்ட்டு அந்த கார்னர் வரைக்கும் இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம போடுற லாக் ஸ்டிச் நம்ம மேலே போடும்போது லெஃப்ட் ஹேண்டு சைடு லாக் ஸ்டிச் வரும். இப்போ கீழே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கீழே ரைட் ஹேண்ட் சைடு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மேலே போடும்போது ஸ்டிச் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் டபுள் கலர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 1 இன்ச் 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு கூட அது வரைக்கும் ஒரு கலர், அதுக்கப்புறம் ஒரு கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் மார்க்கிங் எதுவும் பண்ணலை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிகினஸாக இருக்கும்போது மார்க் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு இன்னொரு கலர், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கலர் கொடுத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த க்ரீன் கலர் லூப்பை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கலர் த்ரெட்டை நான் ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து இந்த லூப்புக்கு உள்ளேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ உள் பக்கத்தில் இந்த இடத்துல குத்தி அந்த எல்லோ கலர் த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துட்டு கீழே அந்த க்ரீன் கலர் த்ரெட்டை நம்ம கீழ் பக்கம் இழுத்தோம்னா நமக்கு லாக் ஆகிக்கிறோம். இப்போ க்ரீன் கலர் த்ரெட்டை கொஞ்சம் நமக்கு எல்லோ கலர் த்ரெட்டோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த பக்கம் க்ரீன் கலர் த்ரெட்டை நம்ம தள்ளி வச்சுக்கிறோம். அப்போ தான் நம்ம எல்லோ கலர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை 2 த்ரெட்டுமே பக்கத்தில் இருந்துச்சுன்னா சிக்கல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக க்ரீன் கலர் த்ரெட்டை இந்த பக்கம் ஒரு
3 or 4 செயின் ஸ்டிச் வந்து போட்டு அந்த த்ரெட்டை தள்ளி வச்சுக்கிறோம். இப்போ நார்மலாக வந்து நம்ம எல்லோ கலர் த்ரெட்டை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து செகண்ட் கலர் த்ரெட்டையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா சேம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த எல்லோ கலர் த்ரெட்டுக்கு உள்ள கூடி க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நான் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து விட்டுட்டு எல்லோ கலர் த்ரெட்டுக்கு உள் பக்கம் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு கலருக்கும் வந்து நாட் போட்டு முடிச்சுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு போட்டும் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து அது வந்து ரொம்ப வந்து டைம் எடுக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ எல்லோ கலர் த்ரெட்டையும் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம நார்மலாக கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியே ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே தான் ஃபுல்லாக வந்து நீங்கள் இப்போ ஒரு நெக்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து முடித்ததுக்கப்புறமா க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லோ கலர் த்ரெட்டையும் நாம் வந்து அப்படியே ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நாம் வந்து அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பீட் ஒர்க்கு கூட நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்து இதை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 வந்து பார்க்க போகிறோம். டைப் 2 வந்து சேம் அதே மாதிரியே நாம் வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பைப்பிங் த்ரெட் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து திக்காக இல்லாமல் லைட்டாக தின்னாக இருந்ததுனால நான் வந்து 2 லைன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட 1 லைன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்னுடைய த்ரெட்டு வந்து கொஞ்சம் வந்து மெல்லிஸாக இருந்ததுனால நான் வந்து 2 லைன் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. இது டபுள் கலர் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது இதுலையும் நம்ம வந்து மேலே ஃபுல்லாக அந்த சைடில் இருக்க லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் வந்து மேல் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்து ஸ்டிச்சஸ் வந்து வர அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து கீழ் பக்கத்தில் இருந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கலர் எடுக்கும்போது நாம் மேல் பக்கத்துலேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இதை விட உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணால் அந்த ஜிக்ஸாக் வந்து சின்ன சின்னதாக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் த்ரெட்டு ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு கலர் த்ரெட்டை எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே நாம் வந்து இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் வந்து தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மேல் பக்கத்துலேருந்து நம்ம அந்த க்ரீன் கலர் த்ரெட் வந்து மேலே எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த இடத்துலேருந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டு கிராஸாக வந்து இந்த கார்னருக்கு வந்து கொண்டுட்டு வரோம். கீழே இருக்கிற கார்னருக்கு வந்து கிராஸாக கொண்டுட்டு வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்சு, அதே மாதிரி மேலே போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் வந்து அந்த லைன்லேயே வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த எல்லோ கலர் த்ரெட் வந்து நம்ம வந்து போட்டுட்டு வர்றது கீழ்ப்பக்கம் வந்து க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலரை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் வந்து நெருக்கமாக போட்டுக்கோங்க. க்ரீன் கலர் வந்து எந்த இடத்துல வந்து வெளியில் தெரியக்கூடாது. ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக கொடுத்து லாஸ்ட் அந்த க்ரீன் எண்டு வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறமா கீழே வந்து எல்லோ கலர் முடியுது இல்லையா, அந்த இடத்துலேருந்து நம்ம ஏன்னா க்ரீன் வந்து நம்ம கீழ் பக்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு, அதனால் க்ரீன் வந்து கீழ் பக்கத்துலேருந்தே நாம் வந்து கீழேருந்து இந்த இடம் மேலே அந்த க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் கிராஸாக வந்து கொண்டுட்டு போய் ஸ்டிச் வந்து போடுறோம். இப்போது அதே மாதிரியே கீழே கொண்டுட்டு வரோம். இப்போ
இப்போது ரைட் சைடு வந்து மேல் பக்கத்தில் எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வர போகிறோம். ஒவ்வொரு முறையும் லாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக எல்லோ கலர் வரைக்கும் போட்டாச்சு. இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறோம். எல்லோ கலர் த்ரெட்டை எடுத்துகிட்டு திரும்ப மேலே க்ரீன் வந்து முடியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து நாம் வந்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து எடுத்துக்கிறோம். மேலே க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் இப்போ கொண்டுட்டு போகிறோம். 2 கலர் த்ரெட்டுமே பார்த்தா ஒரு பெருக்கல் மாதிரி ஆப்போசிட்டாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த த்ரெட்டும் கீழ் பக்கத்தில் வந்து க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம வந்து எல்லோ கலர் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வர போகிறோம். ஒவ்வொரு கலர் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அந்த த்ரெட்டை தள்ளி வைக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய செயினாக போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி செயினாக போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் த்ரெட்டை தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு கலர் போடுறதுக்கு. ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான். ஒரு கலர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கலர் முடிகிற வரைக்கும் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு கலர் வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து க்ரீன் வந்து நான் வந்து போடுறோம். இப்போ லாஸ்ட்டாக போடுறது வந்து நம்ம சைடில் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் வந்து கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கணும். ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து போட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த எல்லோ கலரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்க போகிறோம். க்ரீனை வந்து கொஞ்சம் லூப் வந்து பெருசாக எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்போ எல்லோ கலரை வந்து இந்த இடத்துல வந்து கீழ் பக்கத்தில் வந்து கொஞ்சமாக வந்து சைடில் இருக்க அந்த லைனில் தான் வரணும். இதுவுமே இந்த கார்னரில் வர மாதிரி எல்லோ கலர் வந்து கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அவுட்லைன் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இல்லை பீட் ஒர்க் வந்து நீங்கள் வந்து கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேப் ஒர்க் வந்து பண்ண வேண்டாம். இந்த 2 டைப்பையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து 2 கலரையுமே வந்து தனித்தனியாக நாட் போட்டு கீழ் பக்கத்தில் வந்து த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.